வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக 3 வித்தியாசமான ஹாரர் கதைகளை கொண்ட ஹாரர் ஆந்தாலஜியா வெளிவந்த இருப்புன்ற இந்த படத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பேய் கதைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வித்தியாசத்தன்மை இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த 3 பேய் கதைகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க இந்த ஆந்தாலஜில வந்து முதல் பேய் கதையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட டைட்டில் நைட் ஷிஃப்ட். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ஒரு லேடி நர்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கழுத்துல இருக்க ஒரு லாக்கெட்டை அந்த குழந்தை எட்டி எட்டி பிடிக்க பாக்குது. இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட டைட்டிலான நைட் ஷிஃப்ட்னு போட்டு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா அப்படியே அந்த சம்பவம் நடந்து சரியா 20 வருஷம் கழிச்சு அதே ஹாஸ்பிட்டல்ல புதுசா நர்ஸா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டெல்லான்ற சிஸ்டர் டியூட்டி பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஹெட் நர்ஸா இருக்கவங்க கிட்ட, மேடம் இன்னைக்கு எனக்கு எங்க டியூட்டி போட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவங்களும் லெட்ஜர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல ஸ்டெல்லா பேருக்கு நேரா டி பிளாக் போட்டிருக்கு போல. சோ அந்த டி பிளாக்ன்ற பேரை பார்த்ததுமே இந்த ஹெட்னஸ்க்குள்ள ஒரு விதமான ஷாக். ஆனா அந்த ஷாக்கை ஸ்டெல்லா முன்னாடி காமிச்சுக்காம, இன்னைக்கு உன்னோட நைட் டியூட்டியா டி பிளாக்ல போட்டிருக்காங்க. 20 வருஷமா க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்த அந்த பிளாக்கை இப்பதான் ரீசெண்டா இடம் பத்தலன்னு ரெனோவேட் பண்ணி திரும்பவும் அதை ஓபன் பண்ணிருக்காங்களாம். ஓ, அந்த பிளாக்ல தான் இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்டா? ஓகே மேடம், நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்ட்ரைட்டா அந்த வார்டுக்கு வந்து செக் பண்றாங்க. அந்த வார்டுல இருக்க பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க போல. சோ அந்த ட்ரிப்ஸோட லெவல் அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஸ்டெல்லா அவளுடைய ரூம்ல வந்து அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வார்டுக்குள்ள இருந்து ஏதோ கண்ணாடி உடையிற சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஸ்டெல்லா ஓடி போய் பார்த்தா பேஷண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிப்ஸோட லெவல் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணிட்டு போனாங்களே. சோ அப்ப எல்லாமே பாதி பாட்டில் கிட்ட காலியாகி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் யாரோ ஃப்ரெஷ்ஷா புதுசா குளுக்கோஸ் பாட்டில் எல்லாத்தையுமே இப்பதான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா பார்த்துட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா அந்த வார்டுக்கு வெளியில ஒரு லேடி நர்ஸ் நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த உருவத்தை ஸ்டெல்லா பாத்துறாங்க. சிஸ்டர், அந்த குளுக்கோஸை நீங்க தான் மாத்தினீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டெல்லா கேட்டே போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த உருவம் அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிடுது. வெளியில வந்து பார்த்தாலும் அப்படி ஒரு உருவம் அங்க இல்லவே இல்லை. ஸ்டெல்லா சிஸ்டர் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பவும் உள்ள வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் வெளியில ஒரு நர்ஸோடைய நடமாட்டம், சத்தம் அதெல்லாம் கேட்டே இருக்கு. அது போக ஸ்டெல்லா இருக்கக்கூடிய அந்த கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. பயத்தோடவே இந்த ஸ்டெல்லா சிஸ்டர் போயிட்டு அந்த கதவை திறந்தா வெளியில வார்ட் பாய் டீ குடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவனை பார்த்துட்டே இவங்களுக்கு அல்ல இல்ல. அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு லேடி நர்ஸோடைய உருவம் தெரியுது. அதை பார்த்து இவங்க பயந்து போய் அந்த டீ பாய் கிட்ட, அண்ணா அங்க பாருங்க யாரும் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் திரும்பி பார்க்கறான். இல்லையம்மா, அந்த தடவை யாரும் இல்லையே. நைட்டு முழுக்க கண்முழிச்சிட்டு இருக்குல்ல, அதனால தான் உனக்கு அப்படிலாம் தோணும், பயப்படாம வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஸ்டெல்லாவுடைய கண்ணுக்கு அந்த நர்ஸோடைய உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது போக ஒரு வித்தியாசமான சாங் வேற கேட்டு இருக்கு. குழந்தைங்களை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய ஒரு விதமான பாட்டு. அந்த பாட்டு வேற இவளுக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு சத்தம் எங்கிருந்து கேக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கையில ஒரு டார்ச் லைட்டோட ஆப்போசிட்ல இருந்தாலும் அந்த லேடி நர்ஸோடைய உருவம் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு இப்ப ஸ்டெல்லா நர்ஸ் அப்படியே பயத்தோட அங்க போய் பாக்குறாங்க. அங்க பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்த இடத்துல ஒரு பழைய டேப் ரெக்கார்டு இருக்கு. அந்த டேப் ரெக்கார்ட்ல இருந்தா அந்த பாட்டு ஒழிச்சிட்டு இருந்திருக்கு போல. அந்த டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே திரும்பினா அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த லேடி நர்ஸோடைய உருவம் கிட்டத்தட்ட கோஸ்ட் கணக்கா நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதை பார்த்து பயந்து போய் இங்க இருந்து இந்த ஸ்டெல்லா நர்ஸ் உயிரை கையில பிடிச்சு திப்புன்னு ஓடி நேரா அவங்களுடைய ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. இப்படி ஒரு திகிலான இரவா ஸ்டெல்லாக்கு அந்த நைட் ஷிஃப்ட் போகுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே இந்த ஸ்டெல்லா நர்ஸ் நேரா ஹெட் நர்ஸ் கிட்ட வந்து, மேடம் நேத்து நீங்க எனக்கு டியூட்டி டி பிளாக்லன்னு போட்டிருக்காங்க தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி நீங்க ஷாக் ஆனீங்க. அந்த ஷாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை சொல்லுங்க. அந்த பிளாக்ல சம்திங் ஏதோ நடக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெல்லா கேட்கும்போது தான் இந்த ஹெட் நர்ஸ் அங்க நடந்த சம்பவத்தை பத்தி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெட் நர்ஸா இருந்தவங்க தான் ஜோஸ்பின் என்ற ஒரு லேடி நர்ஸ். அவங்க யாருக்கிட்டையுமே சிரிச்சு பேச மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான நர்ஸா இருந்தாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு எப்பவுமே ஒரு மாதிரி தனிமையிலையும் உள்ளுக்குள்ள பலவிதமான கோவத்தோடவும் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க டி பிளாக்ல உட்காந்து இவங்களுடைய டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க போல. அவங்களுக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களா. சோ அவங்களுக்கு ஒன் டே லீவ் வேணுன்ற மாதிரி கேக்குறாங்க. எப்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய இந்த ஹெட் நர்ஸ் ஆன ஜோஸ்பின், ஆல்ரெடி நீ ஏகப்பட்ட லீவ் எடுத்துட்ட, உனக்கு சும்மாலாம் லீவ் கொடுக்க முடியாது, நீயும் லீவ்ல போயிட்டா இங்க யார் டியூட்டி பாக்குறது அப்படின்ற மாதிரி இந்த ஜோஸ்பின் அந்த பொண்ணு மூஞ்சல் அடிச்ச மாதிரி லீவ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல, கடுப்புல பிரெக்னெண்டா இருக்க அந்த லேடி நர்ஸ் ஒரு ஹெட் நர்ஸ் கூட பார்க்காம, உங்களுக்கு தான் 15 வருஷமா குழந்தை பிறக்கல, இதே
காரணம் காட்டி உன் புருஷனும் உங்க விட்டு ஓடிட்டான், எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா, குழந்தை பெத்து இருந்தா தானே அதோட வலியும் அருமையும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜோஸ்பின்குள்ள இருக்கக்கூடிய குறைய ஒரு மாதிரி பயங்கரமா குத்தி காட்டிடுறாங்க. எஸ், ஜோஸ்பினுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகி குழந்தை பிறக்கல, இதே காரணம் காட்டி அவன் புருஷன் விட்டு போயிட்டாங்க. இதனாலதான் இவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி ட்ராமால இருக்காங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்க இந்த நர்ஸ் வேற லீவ் கொடுக்கலன்ற கோவத்துல பயங்கரமா குத்தி காமிச்சிட்டு போக ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போன ஜோஸ்பின் அந்த வார்டுல இருக்கும் போதே இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளாக்ல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி அந்த வார்டுல யார் யாரெல்லாம் நைட் டியூட்டி பார்க்க வராங்களோ அவங்கள எல்லாரையுமே அந்த லேடினஸ் ஆன ஜோஸ்பின் அவங்களுடைய கோஸ்ட் அந்த ஆன்மா அது பயங்கரமா வந்து ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வேற வழியே இல்லாம தான் அதை திரும்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க. அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹெட் நர்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை பத்தி ஸ்டெல்லா கிட்ட சொல்ல அப்போ நாம நேற்று ராத்திரி பார்த்த அந்த உருவம் ஜோஸ்பினோடிதா. அந்த அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க ஸ்டெல்லா, பயப்படாதுமா, இந்த மாதிரி கதைகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, நீ பயப்படா போய் டியூட்டி பாரு, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹெட் நர்ஸ் சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு பேய் கதை கேட்டு எப்படி நம்ம ஸ்டெல்லாவால நிம்மதியா இருக்க முடியும்? அன்னைக்கு நைட்டும் இவங்களுக்கு அதே டி பிளாக்ல தான் டியூட்டி போட்டுருக்காங்க. போச்சுடா, இன்னைக்கு நைட்டும் நமக்கு பேய் படம் தானா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடவே நம்ம ஸ்டெல்லா அந்த வார்டுக்கு டியூட்டி பார்க்க போயிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பேஷண்ட்க்கு ட்ரிப்ஸ் தீர்ந்துட்டு இருக்கும். அதை மாத்தலாம்னு சொல்லிட்டு போனா எல்லாரும் இருக்காங்க, ஆனா பெட்ல அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் மட்டும் காணோம். அய்யோ, எங்க போனாங்கன்னே தெரியல சொல்லிட்டு உடனே வார்டுக்கு வெளியில வந்து பார்த்தா அங்க தூரத்துல அந்த ஜோஸ்பின் கோஸ்ட் வீல் சேர்ல வச்சு அந்த பேஷண்ட்டை நகர்த்திட்டு போறத ஸ்டெல்லா பாத்துறாங்க. உடனே பதறி அடிச்சுட்டு இங்கிருந்து ஓடி போய் அவங்களை காப்பாறன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அப்படியே மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. சடனா வெராண்டால யாரோ நடமாடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்த்தா அது அந்த பேஷண்ட் தான். இருட்டுல நடமாடிட்டு இருந்ததால ஹீரோனால ஃபர்ஸ்ட் சரியா பார்க்க முடியல. இப்போ அந்த பேஷண்ட் கிட்ட இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்னிலமா வார்டுக்குள்ள ஒரு மாதிரி மூச்சு அடிச்சிச்சு, அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலான்னு வாக் பண்ணிட்டு இருக்கேன், வாக் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு வார்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் அனுப்பிட்டு நம்ம ஸ்டெல்லா அங்கிருந்து அப்படியே பயத்தோடவே ரிட்டர்ன் வார்டுக்குள்ள வந்தா உள்ளுக்குள்ள ஜோஸ்பினோடைய கோஸ்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் டிப்ஸ் மாத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதை பார்த்து அப்படியே பின்வாங்கி பயந்து போய் ஸ்டெல்லா அவங்க ரூம்குள்ள வந்து கதவை சாத்தினா அந்த கதவை போட்டு டம்முன்னு அந்த ஜோஸ்பின் கோஸ்ட் வந்து தட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த டோரை திறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டோரை அடிச்சு தள்ளிட்டு அந்த கோஸ்ட் இப்போ உள்ள வந்துடுச்சு. உள்ளுக்குள்ள ஸ்டெல்லா அந்த கோஸ்ட் முன்னாடி நல்லா வசமா சிக்கிட்டாங்க. ஜோஸ்பின் சிஸ்டர், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்றாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா எவ்வளவு கதறிட்டு இருக்கா. ஆனா இந்த ஜோஸ்பின் கோஸ்ட் அப்படியே ஸ்டெல்லாவுடைய கதையை முடிக்கிற விதமா பயங்கரமா கத்திக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஸ்டெல்லா நர்ஸ்க்கு அவங்களுடைய ஹெட் நர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஸ்பின் சிஸ்டருக்கு அவங்களுடைய தாய்மையை பத்தி குறை சொன்னதால்தான் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு கோவம் குரோதம், கடைசியில சூசைட் லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு குழந்தைங்க மேல அவ்வளவு அன்பு பிரியம் இருந்திருக்கு. சோ அந்த விஷயம் இப்ப ஸ்டெல்லாக்கு ஸ்ட்ரைக் ஆனதும் ஜோஸ்பின் சிஸ்டர் வேணாம் சொல்லிட்டு இருந்தவங்க டப்புன்னு அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுடுமா அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. அப்பவும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த ஜோஸ்பின் கோஸ்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி வந்து பயங்கரமா பயமுறுத்தும் போது ஸ்டெல்லா கழுத்துல இருக்க ஒரு வித்தியாசமான லாக்கெட்டை இந்த கோஸ்ட் பாக்குது. அந்த லாக்கெட்டை பார்த்ததும் இப்ப இந்த கோஸ்ட் கதறி அழுதுட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஸ்டெல்லாவையும் ஃப்ரீயா விட்டுடுது. என்னடா காரணம்னு பார்த்தா படத்தோட ஓப்பனிங் சீன்லயே இதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெட்னர்ஸா இருந்தவங்க தான் ஜோஸ்பின். சோ அவங்க இந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல இருந்த அந்த லாக்கெட்டை இந்த பெண் குழந்தை தொட்டு பார்த்திருக்கும். குழந்தைங்க மேல அதிகம் பாசம் கொண்ட ஜோஸ்பின் அவங்களுடைய லாக்கெட்டை கழட்டி இந்த பெண் குழந்தைக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அந்த பெண் குழந்தை வேற யாரும் இல்ல, இப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட் பார்க்க வந்திருக்க இந்த கதையோட ஹீரோயினான ஸ்டெல்லா சிஸ்டர் தான். சோ அதனாலதான் கடைசியா அந்த ஜோஸ்பின் கோஸ்ட் ஸ்டெல்லா சிஸ்டரை எதுவுமே பண்ணாம தன்னுடைய இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் அந்த வார்டை விட்டு கிளம்பி இருக்கு. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை இங்க முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஆந்தாலஜியோட செகண்ட் ஸ்டோரியா ராக மாயான்ற ஒரு பேய் கதையை தான் ஓபன் பண்றாங்க. ஓபனிங்ல சிட்டில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா விசிட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ரெப் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் கணேஷ். இவன் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. இப்போ இந்த டாக்டர் மெடிக்கல் ரெப்பான கணேஷ் கூப்பிட்டு திருவள்ளூர்ல எங்களுடைய பழைய வீடு இருக்கு, அந்த வீட்டுல மட்டும் இந்த மெடிசனை குடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி மெடிசன்ஸை கணேஷ் கையில கொடுத்து அனுப்ப அடுத்த சீன்லயே கணேஷும் அந்த மெடிசன்ஸை எடுத்துட்டு நேரா இப்போ அந்த சொன்ன அந்த அட்ரஸ் கிட்ட தான் போயிருக்காரு. அந்த டிராவல்ல நைட் ஆயிடுது. அது போக இவருடைய வண்டி வேற பஞ்சர் ஆயிடுது. கரெக்டா டாக்டர் சொன்ன அந்த வீட்டுக்கு முன்னாடியே பஞ்சர் ஆயிடுச்சு. சரி ஓகே, வந்த வேலை முடிப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு முதல்ல மெடிசனை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கணேஷ் என்ட்ரி ஆகிறான். அந்த வீடியோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹாண்டிங் ஃபீல் தான் கொடுக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனதும் உள்ள இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. இவங்களுடைய பேர் தான் ராகமாயா. இப்போ அந்த லேடி கிட்ட மெடிக்கல் ரெப்பான கணேஷ் அவன் வந்த வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சென்னையில இருந்து வர டாக்டர் தான் இந்த மெடிசனை வீட்டுல டெலிவரி பண்ண சொன்னாரு. கரெக்டா இங்க வந்து என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி அந்த மெடிக்கல் ரெப் சொல்ல அதுக்கு அந்த லேடி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கங்க, முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா, இருங்க நான் உங்களுக்கு போய் டிஃபன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க டிஃபன் எடுத்துட்டு வர போக இந்த கேப்ல இந்த கணேஷ் அந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்க்கறான். வித்தியாசமான பழமையான போட்டோஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சடனா பாத்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனதும் கையில ஒரு ராந்தல் விளக்கோட அந்த லேடி கணேஷ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவனுக்கு அந்த லேடியை
பார்த்ததும் ஒரு விதமான ஈர்ப்பு அப்படியே இப்ப அந்த லேடியை டச் பண்ணி போக டப்புன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இவன் தூக்கத்துல இருந்திருக்கான் போல. இவனுக்கு முன்னாடி கையில விலக்கோட அந்த லேடி என்ன சாப்பிடாமலே அதுக்குள்ள தூக்கிட்டீங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கொடுக்க, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த கணேஷ் ராகமையா பார்த்து கேட்க, இல்ல மேல பெரியவர் இருக்காரு, அவர் யாருன்னா டாக்டருடைய அப்பா, படுத்த படுக்கையா இருக்காராம். அது போக இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனும் இருக்கான், அவன் காலையில 7 மணிக்கு தான் வருவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. சரி ஓகே, சாப்பிட்டு பக்கத்துல ரூம் இருக்கு, நீங்க போய் நைட் ஸ்டே பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ராகமாயான்ற இந்த லேடி அப்படியே மேல ஏறி போக, அப்படியே இப்ப திரும்பி கணேஷ் ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. யார் இந்த லேடி, இந்த வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோட கணேஷ் போயிட்டு அந்த பெட்ரூம்ல தூங்குறான். அப்படியே அவன் படுத்துட்டு இருக்கும்போது டம்முன்னு மேல இருந்து ஒரு சத்தம். அப்படியே எந்திரிச்சு மேல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு மேல் ரூம் போய் பார்த்தா, மேல் ரூம்ல இருந்த அந்த வயசான பெரியவர் டாக்டருடைய அப்பா அவர் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காரு. பயந்து போய் கணேஷ் வெளில வந்துடுறான். வெளியில வந்ததும் முதல்ல அந்த லேடி தான் தேடுறான். ராகமாயா நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி தேடிட்டு போனா அவங்க அந்த நடு ராத்திரி அந்த வீட்டுடைய பால்கனியில நின்னுட்டு ஒரு மாதிரி பேய் கணக்கா இந்த கணேஷை பார்த்து, நான் அந்த டாக்டரை வர வைக்கலான்னு பார்த்தா நீ ஏன்டா வந்த, எனக்கு சொந்தமான என்னுடைய முக்கியமான பொருள் அந்த டாக்டர் கிட்ட இருக்கு, நீயும் அந்த டாக்டரும் உயிரோடு இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா போயிட்டு அந்த டாக்டர் இந்த வீட்டுக்கு வரவை, அப்படி இல்லைன்னா உங்க வம்சத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராகமாயா உக்கரமா பேய் கணக்கா பேசி மிரட்டி விட்டுறா. இவனும் பயந்து உழுதடிச்சு அங்கிருந்து ஓடிறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் விடுது. அப்படி விடிஞ்சா அதே வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் கிட்ட இந்த கணேஷ் ஒரு ஓரமா படுத்து கிடக்குறான். காலையில 7 மணி ஆனதும் அந்த வீட்டுக்குள்ள கிளீன் பண்றதுக்காக வீட்டு வேலைக்காரன் வராரு. அவர் உள்ள வந்ததும் கணேஷை பார்த்துட்டு, யோ யார் நீ, எப்படி நீ உள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சார் நேற்று நைட் நான் இந்த வீட்டுக்கு மெடிசன் சப்ளை பண்ண தான் வந்தேன், வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க தான் கதவு திறந்து விட்டாங்க. எதே இந்த வீட்டுக்குள்ள பொண்ணா, டேய் பல வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நானும் மேல இருக்க அந்த வயசான பெரியவர் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும், நீ சொல்ற மாதிரி எந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள கிடையாது, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரன் கணேஷை துரத்தி அமைச்சிருக்காரு. கணேஷும் பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட, சார் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த பழைய வீட்டுக்குள்ள போன உள்ள ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பேர் ராகமாயாவா, எனக்கு என்னமோ அது உயிரோட இருக்க பொண்ணு மாதிரி தெரியல, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு சார், இந்த ராகமாயாவோட பொருள் ஏதோ உங்ககிட்ட இருக்காமே, தயவு செஞ்சு என் கூட வாங்க, நம்ம அதை எடுத்துட்டு போய் அதை கையில கொடுத்துடலாம், இல்லனா நம்ம 2 பேருமே பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கணேஷ் கதறும் போது இந்த டாக்டர் ஒரு பழைய உடன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணும்போது தான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி. இப்போ அந்த வீட்டுல படுத்த படுக்கையா இருக்க இந்த டாக்டருடைய அப்பா இருக்காங்க, அவர் ஒரு காலத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ராகமாயான்ற ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த வீட்டுல அந்த பெரியவருடைய பையனான இந்த டாக்டருக்கும் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த அந்த 2வது ஒய்ஃபான ராகமாயாக்கும் அஃபையர் ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க அப்பா பயங்கர அப்செட். அதுக்கப்புறம் பையனை திட்டி வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காரு. அப்படி இந்த டாக்டர் வீட்டை விட்டு வெளியேறினதும் ராகமாயா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க தொடர்ந்து டாக்டருக்கு லெட்டர் போட்டுட்டே இருந்திருக்காங்க. நான் இன்னைக்கு நைட்டே நான் உங்ககிட்ட வந்துடுறேன், என்னையும் கூட்டு போயிடு, என்கிட்ட கொஞ்சம் நகைகள்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிலாம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ஆனா அதுக்கு எதுக்குமே இந்த டாக்டர் ரிப்ளை பண்ணவே இல்லை. இதனால மனசு உடைஞ்சு போன ராகமாயா அதே வீட்டுல நடு வீட்டுல தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த நகைகள் அது அந்த வீட்டுக்குள்ள ஒரு கபோர்டுக்குள்ள தான் லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கான கீ பிளஸ் லெட்டர் அது எல்லாத்தையுமே இந்த டாக்டர் கிட்ட லாஸ்டா அனுப்பியிருக்காங்க. அததான் இந்த டாக்டர் அந்த உடன் பாக்ஸ் குள்ள வச்சிருந்திருக்காரு. இப்போ இந்த டாக்டர் அந்த உடன் பாக்ஸ் எடுத்துட்டு கணேஷை கூட்டிட்டு அந்த இரவு அதே அவங்களுடைய அந்த பழைய வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வீடு எம்டியா இருக்கு, யாருமே இல்ல. மேல் ரூம்ல படுத்த படுக்கையா இருந்த அந்த பெரியவரை போய் பாக்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்தல அவங்க அப்பா இறந்துட்டு இருக்காரு. சரி இந்த விஷயத்த பத்தி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது கரெக்டா அந்த ஊரை சேர்ந்த ஒரு சாமியார் அவரு உள்ள வந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதான் பாக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒண்ணு இல்ல நாங்க தான் வந்திருக்கோம், மேல எங்க அப்பா இறந்துட்டாரு, ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அந்த சாமியார் அனுப்பும் போது அந்த சாமியார் கீழே போகும்போது ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாரு. டாக்டர் கொஞ்சம் எங்கேயாவது பாருங்க அப்படின்ற மாதிரி கத்த, உடனே டாக்டரும் கணேஷும் கீழே இறங்கி போய் பார்த்தா ஒரு இருட்டு அறைக்குள்ள அந்த ராகமாயாவோட உருவம் அது அப்படியே பயங்கர ஆக்ரோஷத்தோட இந்த டாக்டருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் டாக்டரே வந்துட்டியா, உனக்கு நான் எவ்வளவு லெட்டர் போட்டிருப்பேன், ஒண்ணுத்து கூட நீ ரிப்ளை பண்ணவே இல்ல, உன்னையே நினைச்சு நான் இதே விட்ட தூக்கு மாட்டி செத்து போயிட்டேன், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என்ன பார்க்க வரல, இப்போ உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் வந்திருக்குல்ல நீ மவனை, இனி நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் இங்க வர வச்சதே உன்னையும் போட்டு தள்ளி என் கூட கூட்டு போறதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்ப சடனா நடுவில் நின்று அந்த சாமியார் டப்புன்னு அப்படியே விபூதி அடிச்சு டாக்டர் இங்கிருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் கணேஷும் அங்கிருந்து அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. அப்படி வெளியில அவங்க கார் கிட்ட வந்ததும் எனக்கு என்னமோ அந்த ராகமாயா உங்களை சும்மா விட மாட்டா, அவளுடைய முக்கியமான பொருள் ஏதோ உங்ககிட்ட இருக்காமே, தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க, கண்டிப்பா அது போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் கேட்க, அந்த சாமியார் கையில இந்த டாக்டர் அந்த உடன் பாக்ஸை கொடுத்து அனுப்ப இந்த சாமியாரும் அந்த உடன் பாக்ஸை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள உக்கரமா சுத்திட்டு இருக்க அந்த ராகமாயா கோஸ்ட் கையில கொடுக்கறதுக்காக திரும்ப அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிறாரு. அப்படியே அந்த இரவு போயிடுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே அந்த வீட்டுல ரெகுலரா வேலை பார்க்குற அந்த வேலைக்காரன் அவர் நேரா இப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய காருக்குள்ள இருக்க டாக்டர் வந்து எழுப்புறாரு. டாக்டர் எப்போ வந்தீங்க, என்ன கார்லயே தூங்கிட்டீங்க, வாங்க உள்ள போலான்ற மாதிரி கூப்பிட்டு போக உள்ளுக்குள்ள போகும்போதே இந்த டாக்டர் கணேஷ் கிட்ட நைட் நடந்தது எதையும் வெளியில காமிச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நேரா இப்போ மேல் ரூம்ல இருக்க இவங்க அப்பாவை போய் பாக்குறாரு. எஸ் அவங்க அப்பா நேத்து ராத்திரியே ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. வேலைக்காரனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, ஆக வேண்டிய காரியங்களை
பாருங்க அண்ட் இதோட இந்த வீடியோ நான் விற்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த மெடிக்கல் ரெப்பான கணேஷும் நேற்று நைட் அந்த வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த சாமியார், இவங்க 2 பேருமே கூட்டு கலவானீங்க. அந்த சாமியார் ஒரு ரியல் சாமியாரே கிடையாது, வீடு வீடா போய் பழைய பொருட்களை வாங்கிட்டு வரவன். அப்படி ஒரு நாள் இந்த வீட்டு பக்கம் பழைய பொருட்களை வாங்குறதுக்காக வரும்போது எப்பவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பழைய சாமான்கள் எல்லாம் போட்டு காசு பாக்குறவன் தான் இந்த வேலைக்காரன். அப்படி இவன் பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த சாமியார் கிட்ட போட, அதுல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டு பெரியவர் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ராகமாயா அவங்க சாகத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன அந்த டைரி இந்த ஆள் கையில கிடைச்சிருக்கு. அந்த டைரியில தான் ராகமாயாவுக்கும் பெரியவருடைய பயனுக்குள்ளேயே இருந்த அந்த சீக்கிரட்டான அஃபேர், அது போக அவங்க கிட்ட இருந்த நகைகள், அதை பத்தி எல்லாத்தையுமே அந்த டைரியில மென்ஷன் பண்ணி எழுதிட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த நகைகளை ஆட்டைய போறதுக்காக தான் இந்த ஆள் சாமியார் வேஷம் போட்டு டாக்டர் கிட்ட வேலை பாக்குற இந்த கணேஷை பிடிச்சி அவங்க கிட்ட டீல் பேசி எப்படியாச்சும் நீ அந்த டாக்டரை மட்டும் வீட்டுக்கு வர வச்சிரு, ராகமாயாவோட நகையை நம்ம எடுத்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த டாக்டரை சென்னையில இருந்து வர வச்சிருக்காங்க. அதே சமயம் ராகமாயாவா நடிக்கிறதுக்காக ஒரு சீரியல் ஆக்டருக்கு காசு கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள கோஸ்ட் மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. கடைசியா இவங்க போட்ட பிளான் படி டாக்டர் மூலியமாவே ராகமாயா சாகறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு அனுப்பின அந்த உடன் பாக்ஸை இந்த திட்டு பசங்க டாக்டரை ஏமாத்தி அவருக்குள்ள இருந்து வாங்கி அந்த வீட்டுக்குள்ள பல வருஷமா பதுக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பு கொண்ட நகைகள்லாம் இவங்க கைக்கு வருது. இந்த படத்துல பேய் பூதம்லாம் எதுவும் இல்ல, பீஸா படத்துல வர மாதிரியே ட்விஸ்ட் பண்ணி ஏமாத்தி இவனுங்க அந்த ராகமாயாவுடைய நகைகள் எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு செட்டில் ஆகிற மாதிரி இந்த கதை இங்க முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஆந்தாலஜியோட கடைசி கதைக்கு வந்துட்டோம். இந்த கதையோட பேர் சங்கிராணி. இந்த கதையோட ஆரம்பத்திலே திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு சாமியாரோட மடத்துல தங்கறதுக்காக ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க. இந்த பிரெக்னன்ட் லேடி தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பிரசவம் ஆகிற வரைக்கும் இந்த மடத்துல தங்கணுன்றதுக்காக தான் இங்க தனியா வந்திருக்காங்க. இவங்க கூட இவங்க ஹஸ்பண்டோ இவங்க ஃபேமிலி சொந்தவங்களோ யாருமே வரல, இவங்க மட்டும் தான் தனியா வந்திருக்காங்க. அந்த மடத்தை மெயின்டைன் பண்றவர் தான் ஹீரோயினுக்கு எல்லா உதவி ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அந்த இரவு இந்த பிரெக்னன்ட் லேடி அந்த வீட்டுல படுத்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் தான் இவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணமே. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். சரியா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு அம்மா கிட்ட டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்திருப்பாங்க. அந்த டான்ஸ் டீச்சருடைய பையனை தான் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த டான்ஸ் டீச்சருடைய பையன் ஒரு விதமான பெண்மை தன்மையோட இருக்கான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அவனை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் ஹீரோனை பார்த்ததுக்கு அப்புறம் லவ்ல விழுந்திருக்கான். 2 பேரும் ஒன்னா சுத்தி இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க அம்மாக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே அறையில இருக்கும்போது அதை இவங்க அம்மா பாத்துறாங்க. அவ்வளவுதான், முதல்ல உள்ள வந்து ஹீரோனை பிடிச்சி திட்டி அனுப்பிட்டு அவங்க பையன்கிட்டயும் கண்ணா இது ரொம்ப ரொம்ப தப்பு, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இது செட் ஆகாது, அது போக உனக்கு பெண் பாசமே படக்கூடாதுன்றதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு ஒரு பெண் தன்மையோட வளர்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இந்த காதல் கல்யாணம் இதுக்குள்ளலாம் நீ போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தோட தான் இவங்க அப்படி வளர்த்துருக்காங்க போல. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த டான்ஸ் டீச்சருடைய பையன் வீட்டுக்குள்ள படுத்த படுக்கையா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அவங்க பையனை எதுவுமே பார்க்காம வெளியில அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. இவன் இப்படி சாவு படுக்கையில இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் உடனே நம்ம ஹீரோன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள துடிச்சுட்டு இருந்த அந்த டான்ஸ் டீச்சருடைய பையன் இறந்துட்டான் போல. அவ்வளவுதான், அதை பார்த்ததும் நம்ம ஹீரோன் அப்படியே மயங்கி கிடந்த நம்ம ஹீரோனை அந்த டான்ஸ் டீச்சர் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. அப்படியே சில நாட்கள்லே நம்ம ஹீரோயின் இறந்து போன அவங்க பையன் மூலியமா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க போல. சோ இந்த நிலையில இருக்கும்போது தான் அந்த டான்ஸ் டீச்சர் அவங்களும் இப்போ ஒரு மாதிரி படுத்த படுக்கையா டெத் பெட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோனை கூப்பிட்டு என் பையன் ஒன்னும் உடம்பு சரியில்லாம இறந்து போலாமா, அதுக்கு காரணமே அவன் உன்னை காதலிச்சு உன்னை கர்ப்பமாக்கணும் தான். எப்ப அவன் மூலியமா நீ பிரெக்னன்ட் ஆனியோ அப்பவே அவன் உயிர் அவன் உடம்புல இருக்காது, அந்த சர்வேஷ் ஐயர் அவனுடைய உயிரை எடுத்துருவான், இது வம்சாவளியா எங்க குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சாபம் இது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு இவங்க ஒரு புராண கதையை சொல்றாங்க. முன்னொரு காலத்துல கடவுளுக்காக சேவை செய்யக்கூடிய பெண்கள் கடவுளுக்காக நாட்டியத்தையும் கத்துக்கிட்டு கோயில்கள்ல நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருந்த பெண்களுக்கு அப்பவே நாகன் என்ற அவார்டையும் கொடுத்திருக்காங்க. அப்படி நாகன் அவார்டு வாங்கின பெண்கள் யாரும் கல்யாணம் பண்ணி கூடாது, குழந்தைங்களையும் பெத்து கூடாது, அவங்க முழுக்க கடவுளுக்காகவே தான் வாழ்ந்து இறக்கணும். அப்படி அப்பவே நாகன் அவார்டு வாங்கின பெண் தான் சங்கிராணின்ற ஒரு நாட்டியக்காரி. அந்த டான்சரை உருவாக்குன குருவா இருந்தவர் தான் சர்வேஷ் ஐயர். கடைசி வரைக்கும் சங்கிராணி நீ எப்பவும் கடவுளுக்கு தான் சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி சர்வேஷ் ஐயர் சொல்லியிருப்பாரு. ஆனா சங்கிராணிக்கு காட்டுவாசியா இருந்த சங்கமித்ரன் ஒரு நபர் மேல லவ் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சங்கமித்ரன் மூலியமா சங்கிராணி வயித்துல குழந்தை உண்டாகிருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட சர்வேஷ் ஐயர் சங்கமித்ரனை உயிரோடவே மரத்துல கட்டி எரிச்சிருக்காரு. இதனால கோவப்பட்ட காட்டுவாசி ஜனம் சங்கமித்ரனுக்காக சர்வேஷ் ஐயர் அவனை எரிச்ச மாதிரி இந்த சர்வேஷ் ஐயரையும் உயிரோட எரிச்சிருக்காங்க. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சங்கிராணி வம்சத்துக்கே ஒரு சாபத்து விடுறாரு. இதுக்கப்புறம் உங்க வம்சத்துல எந்த பெண்கள் கர்ப்பமானாலும் அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் இறந்து போயிடுவான், அவனுடைய உயிர் எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சாபம் விட்டே அவர் இறந்திருப்பாரு. அந்த சாபம் போகணுன்றதுக்காக சங்கிராணி ஈஸ்வரனுக்கு யாகம் பண்ணி வேண்டியிருப்பாங்க. அப்ப கடவுள் சங்கிராணி முன்னாடி வந்து இந்த சாபம் தீரணும்னா அதுக்கு ஒரே வழி சாபம் விட்டு செத்து போன சர்வேஷ் ஐயருடைய வீடு திருவண்ணாமலையில இருக்கு. அந்த வீட்டை தான் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க வாரிசை பெத்தெடுக்கணும், அது வரைக்குமே உங்க குடும்பத்துல இருந்து இந்த சாபம் தீராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த வீட்டுல போயிட்டு குழந்தையை பெத்துக்க அந்த சர்வேஷ் ஐயருடைய ஆன்மா விடாது, அது ரொம்ப ரிஸ்க். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச இந்த டான்ஸ் டீச்சர் அந்த சாபத்தினாலதான் என் ஹஸ்பண்டும் இறந்தாரு, என் பையன் மூலியமா நீ கருவுற்றதுனால
இருந்தனால தான் என் பையனும் இறந்துட்டான். இப்போ நீ உன்னுடைய குழந்தையை காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி திருவண்ணாமலையில இருக்க அந்த சர்வேஷ் ஐயருடைய மடத்துல போயிட்டு நீ குழந்தையை பெத்துக்கணும், அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பலவிதமான அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோனுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுடுது. உடனே அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த லேடி தான் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு இப்போதைக்கு டாக்டர்லாம் வேணாம், தயவு செஞ்சு நான் சொல்ற பொருளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட அந்த நபரும் அந்த பொருள் எடுக்கிறதுக்காக ஓட, அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ள இந்த குழந்தை பிறந்தரவே கூடாதுன்றதுக்காக அதை தடுக்கிற விதமா சர்வேஷ் ஐயருடைய ஆன்மா அங்க வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கணுன்றதுக்காக சங்கீரனியும் வந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சர்வேஷ் ஐயர் வந்துடுறான். அந்த சர்வேஷ் ஐயர் ஹீரோயின் குழந்தை அந்த வீட்டுக்குள்ள பிறந்துடக்கூடாதுன்றதுக்காக தடுக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள ஆல்ரெடி அங்க இருக்க சங்கீரானோட ஆன்மா சர்வேஷ் ஐயரை தடுத்து நிறுத்த, அப்ப கரெக்டா டைமிங்ல அந்த மடத்தையே பாதுகாத்துட்டு இருந்த இந்த வேலைக்காரன் வம்சாவளியா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த சர்வேஷ் ஐயரை தடுக்கிறதுக்காகவே ஒரு வெப்பனை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. மஞ்சள் துணியால கட்டப்பட்டிருக்க அந்த வெப்பனை எடுத்துட்டு வந்து சர்வேஷ் ஐயருடைய அல்லையிலே ஒரே சொருவு, அவ்வளவுதான் அவர் மொத்தமா மோட்சத்துக்கு சேர எங்க ஹீரோனுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்குது. ஒரு வழியா சங்கீரானோட வம்சத்துக்கே இருந்த மொத்த சாபமும் அங்கேயே அந்த வீட்டுல குழந்தை பிறந்தது மூலியமா மொத்தமா தீருது. அப்படியே இந்த கதையும் இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஆந்தாலஜில 3 வித்தியாசமான பேய் கதைகளை பார்த்திருப்பீங்க. இந்த 3 கதைகள்லயும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து வித்தியாசமான படங்களை பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.